அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதனால் தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்னைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. 10 நாள் உபதிரவங்கள் படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீட்டத்தை உனக்கு தருகிறேன் என்றார். ஏன்னா பாடுகள் என்ன பண்ண, நீ பாடுபடுகிறதுல அது குறித்து நீ எவ்வளோ பயப்படாது. உனக்கு எவ்வளோ பாடுகளை வந்தாலும் நீ அதை பட்டு பயப்படாது. 10 நாள் உபதிரவம் படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தரும் உண்மையாயிரு. அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீட்டத்தை தருகிறேன் என்றார். இந்த பாடுகளெல்லாம் பார்த்து நீ பயப்படாது. நமக்கு உபதிரவம் வந்து விட்டது. இது உபதிரத்திலிருந்து குறித்து எனக்கு உபதிரவம் வந்து விட்டது, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, வியாதி வந்து விட்டது, கடன் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிலர் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவங்களாக இருக்கிற கொஞ்சம் சிலர் ஜோசிக்காரங்களை நாடி போகிறாங்க. அந்த சபையில் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, இங்கே தீர்க்கதரிசனுக்கு சொல்கிறாங்க, அந்த கோயிலுக்கு போனால் அவங்க தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, அங்கே போனால் நம்ம பாடுகளெல்லாம் போயிடும். ஜோசிக்காரனுக்கிட்ட போய் ஒரு மந்திரம் கட்டினேன்னா நம்ம பாடுகளெல்லாம் போயிடும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச சிலர் பிசாசானவனை கொஞ்சம் சிலரையை தூண்டி உங்களை ஏமாற்றுவான். தயவு செஞ்சு அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆனால் அது ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமான கோபம். அதுக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியம் என்னென்னா, ஜோசியம் பார்க்குறதும் பாகால்கிட்ட போகிறது ரொம்ப ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள். அதெல்லாம் அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. இன்னொன்று ஜாதகம் பார்க்கலாம், ஜோசியம் பார்க்கலாம், இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. அது உங்கள் உள்ளத்தில் வரவே கூடாது. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசிருந்து ஜெபிக்கும்போது கூட சாத்தான் வந்து அவர் சோதித்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார், அப்பாலே போ சாத்தானே என்று சாத்தானை விரட்டினார். அதுபோல் நீங்கள் விரட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால யார் மூலமாவது இந்த மாதிரி கிரியைகள் வந்துச்சுன்னா பிசாசு அவங்கள மூலமாக கிரியை செய்துன்ற அர்த்தம். எவ்வளோ உபதிரங்களை வந்தாலும் இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் போகாதீங்க. உபதிரவங்கள் வருகின்றது ஆசீர்வாதம் என்று தாவீது சொல்கிறார். பார்த்தீங்களா, இந்த உபதிரங்கள் வந்ததுனாலே நான் பொன்னாக மாறிவிட்டேன்னு யோபு சொல்கிறார். அதே போல் நீங்கள் தாவீது சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 119:71 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உபதிரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை காத்துக்கொள்வேன். உபதிரவம் வந்ததுனால நல்லது, அதனாலே தான் இந்த உபதிரவம் வந்ததுனாலே தான் பிரமாணங்களெல்லாம் நான் காத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அதுபோல தான் நான் உபதிரவப்பட்டதுனாலே எனக்கு கேடு வந்தது, ஆனால் நான் கஷ்டப்பட்டு போனேன் என்று தாவீது சொல்கின்றார். உபதிரவத்திற்கும் அப்பாலே இருக்கின்ற மேன்மையும் அவரை கண்கள் கண்டது. அந்த உபதிரவத்தின் மூலமாக கர்த்தருடைய பிரமாணங்களே கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். அதுபோல் சகோதர சகோதரிகளே, இந்த உபதிரவங்கள் வருது நல்லது. அந்த தேவன் என்ன ஆகுதுன்னா, பொண்ணாக நம்ம மாற முடியும். இந்த உபதிரவங்களை வரலைன்னா, நம்ம கஷ்டமே தெரியாமல் நம்ம இருந்தோன்னா, ஆண்டவரோட வருகை வரும்போது அந்த காலம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியலையா? அந்த காலத்தில் நம்ம எப்படி சகிக்க முடியும்? நினச்சி பாருங்கள். இந்த உபதிரவங்கள் வரதெல்லாம் நல்லதுக்கு தான். நீங்கள் கிறிஸ்துவுக்கு இன்னும் நல்ல விசுவாசிகளாக மாறுவீங்க. அதே போல் சங்கீதம் 119:67 சொல்கிறார் பாருங்கள், நான் உபதிரவப்படுவதற்கு முன் ஒளி தப்பி நடுந்தேன், அப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடுக்கின்றேன். இப்பொழுது நான் உபதிரவப்படுவதற்கு முன்னே ஒளி தப்பி போனேன், ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்று உண்மையின்படியே என்னை உபதிரவப்படுத்தினீர் என்று அறிவேன் என்று சங்கீதம் 119:75 சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அதுபோல் உபத்திரங்களும் பாடுகளும் அவமானங்களும் இதெல்லாம் வருது ரொம்ப நல்லது. அதை நீங்கள்
மற்ற 5வது அதிகாரத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து பாருங்கள். இது மாதிரி காரியங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, வேதத்தை நீங்கள் படிக்கும்போது பரிசுத்தவான்கள் எவ்வளோ உபதிரக்கப்பட்டார்கள், ஆனாலும் அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று கூட நம்மளுக்கு தெரியும். அதனாலே தயவு செஞ்சு இந்த உபதிரங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஜோசியமோ எந்த கோயிலோ எந்த தீர்க்கதர்ஷன் சொல்கிறாங்கன்னு அங்கே போகிறதோ இங்கே போகிறதோ போகாதீங்க தயவு செஞ்சு. நம்ம வேதத்தில் கூட பார்க்குறோம், சவுல் பார்த்தீங்களா, ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணார், குறி சொல்கிறா ஒரு ஸ்ரீ தேடி போனார். தேவனோட கோபாகினி வந்தது, ராஜ பதவி போனது, மரணம் அடைந்தார். தேவனோட கோபாகினி நம்ம மேலே வரக்கூடாது. அதனால் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாம். கைகள் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. பரலோக தேவனை பார்த்து நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இந்த உபத்திரங்களோ பாடுகளோ கர்த்தாவை சகிக்கிற பலத்தை தேவன் நீர் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. தேவனே ஸ்தோத்திரம். என் எண்ணங்கள், என் சிந்தைகள், என் யோசனைகள் நீர் கர்த்தாவை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வராதபடி என் தேவன் நீரை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. தாவீது போல, யோபு போல, பரிசுத்தவான்களை போல நாங்கள் தைரியமாக இருக்க, இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இது மாதிரி ஒவ்வொரு கஷ்டங்கள் இருந்து என் தேவன் நீர் விடுதலை கொடுப்பீர் என்று என்னென்ன கஷ்டம் இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபிங்க. இருக்குதுன்னு தேவனே பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் சாமி நீர் ஆசீர்வதிங்க. அவங்க தீவைகளெல்லாம் சந்திங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.